போலாம் உள்ளார போலாம் போலாம். கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகுது. நீங்க முதல்ல வீடு எங்க இருந்தீங்க, எங்க சாப்பிட்டீங்க, எங்க தூங்குனீங்கன்னா இந்த வீடு தான் முதல்ல. கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச குத்துவேல நீங்க ஃபங்க்ஷனுக்கு கேக்குறாங்க சட்டுனே. உங்க கல்யாணத்துல வாங்கி வச்சது எல்லாம் மசாலா டப்பிலாம் இருக்கு இல்லையா, குட்டி 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 மசாலா டப்பி அதெல்லாம் போடுவோம். நல்லா ஓம்பு போனோம் நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது. ஒரு வீட்டுக்கு வந்து முக்கியமான ஏரியா பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா தான். ஏன்னா சொந்தக்காரங்களாம் வந்தாக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு என்ன vlogனா ஒரு ஹோம் டூர் போடலான்ட்டு ஒரு பிளான். ரொம்ப நாள் பிளான் அது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி கமெண்ட்லையும் கேட்டிங்க, இப்போ ரீசெண்டாகவும் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. அக்கா வீட்டை ஹோம் டூர் போடுங்க, குயிலாப்பாளையம் அப்படின்னு சித்தி வீட்டை ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்னைக்கு போட்டுடலாமா? போட்டுடலாம். இப்போது நாங்கள் வந்து வெளியில் தான் இருக்கோம். இதுதான் வந்து அக்கா வீடு. அக்கா வீட்டை வந்து காமிக்கிறேன் அப்படியே 1 by 1 வெளியிலேருந்தே அப்படியே உள்ளே போகலாமா? போகலாம் போகலாம் உள்ளார போகலாம் போகலாம். கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகுது. நீங்க முதல்ல வீடு எங்க இருந்தீங்க, எங்க சாப்பிட்டீங்க, எங்க தூங்குனீங்கன்னா இந்த வீடு தான் முதல்ல. இப்பதான் வீடு கட்டி பின்னாடி போயிட்டாங்க. இப்ப இந்த வீட்டை தான் கடையா மாத்தியாச்சு. நிறைய vlogல அங்க நின்னுட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, இதான் உங்க வீடா, ஏன் இவ்வளவு இதுவா இருக்கு, குப்பையா இருக்கு நீங்க கேப்பீங்க. பட் கடைன்னு அப்படிதான் இருக்கும். இப்போ உள்ள போறது தான் புது வீடு. இங்கதான் வீடு. இவங்க இங்கதான் இப்ப இருக்காங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுக்கு ஜஸ்ட் கடை அவ்வளவுதான். கொஞ்சம் தேவையில்லாத பொருள் எல்லாம் இருக்கும், அப்படி இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. உள்ள போலாமா? உள்ள போனா பக்காவா இருக்கும். என்ன ஒண்ணு நாம வந்ததுனால வச்சன் எல்லாத்தையும் தீர்த்து போட்டுடுறான். கொஞ்சம் பக்காவா இருக்கும். பட் பக்காவா இருக்கிறது வச்சன் வந்து கொஞ்சம் கலைச்சு வச்சிருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. சரி உள்ள போலாம். நீங்க தான் போட கூட்டிட்டு போங்க எல்லாரும். வாங்க உள்ள வாங்க. நான் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது. நான் பெர்மிஷன் கேட்டச்சு. இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுக்கலாம், பொறுமை போட்டுக்கலாம். எத்தனை வருஷம் கழிச்சு பொறுமை போடுறது. எவ்வளவு அழகான வீடு தெரியுமா இது. கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பிளான். பட் பொறுமை பண்ணிக்கலாம். அப்ப மறுபடியும் காட்டிக்கலாம். ஆமா, இப்போதைக்கு இருக்கிற வீட்டை ஹோம் டூர், அப்ப இன்டீரியருக்கு அப்புறம் அப்ப போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளார போகும்போது வந்து ஸ்டார் கட்ஸ் கீழே வந்து வாஷிங் மிஷின் இருக்கும். சூப்பராக அழகாக அமைச்சிருக்கும். இந்த பாருங்க, நல்லா இருக்கு. ஸ்டார் கட்ஸ் கீழே வாஷிங் மிஷின். அப்புறம் வந்து ஒரு வீட்டுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா வாசக்கால் தான். இது எல்லாமே வந்து கையிலே பண்ணது தானே சித்தி? ஆமாம் கையில் பண்ணது தான், மிஷின்லாம் இல்லை. மிஷினால கையாலே டிசைன் பண்ணது. சூப்பராக இருக்கு. இந்த ஃப்ளவர் சாமி எல்லாமே. வாங்க. இந்த வாசக்கால் கீழே அழகாக எப்போதுமே இது வந்து எடுக்கவே மாட்டாங்க. வீக்லி 7 days ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கும். அழகாக பூவெல்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க அக்கா. முக்கியமான ஏரியா வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் வந்து லிவிங் ஏரியான்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஏரியா. இங்கே வந்துட்டுனாக்கா மேல் மாடியில் போயிட்டு டேங்க் ரொம்பிச்சு அப்படி பாரு, துணி எடுத்தா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டும் வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து முக்கியமான ஏரியா பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா தான். ஏன்னா சொந்தக்காரங்களாம் வந்தாக்கா நிறைய பேர் இங்கே படுப்பாங்க. லிவிங் ஏரியா வந்து மேலே 2 ஃபேன் இருக்குது. 2 ஃபேன் இருக்குது. பட் இந்த ஏரியாவுக்கு வந்து 2 ஃபேனே பத்தாது. 4 ஃபேன் வச்சா தான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குல்ல, காற்றே வராது. ஆமாம், 4 ஃபேன் வைக்கணும். இந்த வீட்டில் வந்து இந்த ஹால் வந்து பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து டிவி. இது ஸ்பீக்கர். இது ஸ்பீக்கர். டிவி, இதெல்லாம் பெரிய டிவி. ஃபிஷ் டேங்க். இது வந்து அவினாஷ் வந்து ஆசையாக பண்ணுறான். அவன் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவான். மேலே பாரு. இது வந்து சாம்பியன், அவினாஷோடைய சாம்பியன் மெடல். நான் சொன்னேன்ல, அவினாஷ் வந்து பயங்கரமாக பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணுவான். அவனுக்கு கொடுத்த மெடல் தான் இருக்குது எல்லாமே. அப்புறம் வந்து இந்த ஹாலில் வந்து 3 ஜன்னல் இருக்குது. 1 2 3. திறந்து விட்டாலும் காற்றுலாம் வராது. ஏன்னா அண்ணாண்ட வீடு இருக்கு, மரம்லாம் இல்லை. சூப்பர். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. இது கரெக்டாக தான் சூப்பராக இருக்குது, டிசைன் அழகாக இருக்குது. அப்புறம் ஹால்லே வந்து ஒரு வாஷ் பேஷன், கை கழுவிக்கலாம், பல்ல கழிக்கலாம், சாப்பிட்டு கை கழுவிக்கலாம். சரி நெக்ஸ்ட். அப்புறம் யாராவது கெஸ்ட் வந்தால் ஒரு 2 சேர் இங்கே இருக்கும்.
இங்க ஒரு விண்டோ இருக்கு பர்பட்ட. இது வந்து சின்னதா செய்யறதுக்கு வந்து மரம் வாங்கி வந்து வச்சிருக்கோம். ஆமா. செய்யறதுக்கு டைம் இல்ல. ஆமா. வந்து நான் பொறுமையா செஞ்சுக்கிறேன் பண்ணுங்க அப்படின்றது. செஞ்சா ஷோபாவா மரத்துல தான் செய்வோன்ட்டு வெயிட் பண்றாங்க வாங்காம. அதனால ஆனா மரம்லாம் இருக்கு மேல. பொறுமையா செஞ்சுக்கலாம். ம். ஆசை இருந்தாக்க தோதோன்னு கல்யாணம் வளருது செஞ்சா மரத்தால சோஃபாலாம் போட்டா இன்னும் நீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. வாங்கவும் கூடாதான். ஆமா. ஒரே செஞ்சு தான் போடணுமா மரத்தால. வாங்கினா அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு, பட் லைஃப் வராது. அப்புறம் வந்து இங்கே ஹாலில் சாமி room அழகா இருக்கும். ஓபன் பண்ணிக்காமி. அங்காளியம்மா அங்காளியம்மா பூஜை ரூம். பூஜை ரூம்லாம் சித்தி நீட்டா வச்சிருப்பாங்க. உள்ள பலூன் இருக்கு. நிறைய வச்சு நம்ம பலூன் எடுத்துக்கோ. இந்த பல்லு எடுத்துக்கோ. இந்த பூஜை ரூமில் வந்து அக்கா வந்து எத்தனை விளக்கு? 1 2 3 4 5. இது வந்து வெள்ளி விளக்கு. இது வெள்ளி விளக்கு. அது வெள்ளி தட்டு வந்து குபேர் வச்சு வச்சிருக்கிற கடையில. அந்த தட்டு கடையில் இருக்கா? கடையில குபேர் வச்சு வச்சிருக்கிற தட்டுல. அந்த முருகர் போட்டோ நீ தானே போட்டு வாங்கி கொடுத்த? அந்த முருகர் ஃபோட்டோ வந்து பழனியில் ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு அந்த விளக்கும் முருகர் விளக்கும். ஆமாம். இந்த ஓம் முருகர். இது வந்து பாப்பா மஞ்சள் இருக்கு வாங்கி வச்ச குத்து விளக்கு. இந்த 2 குத்து விளக்கும். இது வந்து எனக்கு கல்யாணத்துக்கு இது வந்து வீடு கொடுத்தனத்துக்கு இந்த வீடு கொடுத்தனம் போனதுக்கு. இது வந்து கல்யாணத்துக்கு. இது வந்து வீடு கொடுத்தனம் போனது இந்த வீட்டுக்கு. இது வந்து ஆயாவோட குத்து விளக்கு. இது இந்த குத்து விளக்கு. ஆமா ஆயாவோட வீடு. அப்புறம் வந்து இதுக்கு வாங்கி நம்ம கல்யாண குத்து விளக்கு வந்து இருக்கு. இது எடுத்து எத்தாங்க போங்க. வந்து கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச குத்து விளக்கு. இது வந்து ஃபங்க்ஷனுக்கு கேட்டுனாங்க சட்டுன்னு. உங்க கல்யாணத்துல வாங்கி வச்சது இது? இது வந்து இவ்வளவு சூப்பரா வச்சிருக்கீங்க. ஆனா இது வாஷ் பண்ணா அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். டஸ்ட் இங்க நடு வீட்ல தான் வச்சு இப்பமே புதுசு மாதிரி தான் இருக்குது. பூஜை ரூம்ல தான் இருந்தது. அதான் நான் சொன்னேன் சொல்லி நம்ம கொடுத்தோம். அதனால அது கடையிலே வச்சிருந்தேன். இப்ப எடுத்துட்டாங்க. கடையில் பல வருஷத்துக்கு குத்து விளக்கு எப்படி 20 வருஷத்துக்கு மேல இருக்கும்ல? 21 வருஷம் ஆகுது அக்காக்கு. 20 வருஷத்துக்கு குத்து விளக்கு எப்படி நல்லா புதுசாவே வச்சிருக்காங்க பாருங்க சித்தி. பொண்ணு கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். பத்திரமா வச்சு மூட்டை கட்டி பத்திரமா வச்சுக்க சொல்லலாம். காசு இருக்குதா உள்ள? இதனால எனக்கு தெரியாத. சும்மா அழகுக்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா உண்மையாவே காசுலாம் இருக்கு. இது வந்து இப்போ நான் வந்து கிச்சன் சொல்ல போறேன். பட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையா? அதான் நான் வந்துட்டேன். எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிக்க மாட்டேன். எப்பயாச்சும் ஊருக்கு வந்தா ஜஸ்ட் இந்த கிச்சன் பக்கம் வர்றது அவ்வளோதான். இன்னைக்கு கூட நான் தான் சமையல் பண்ணேன். இங்க பாரு, எறா குழம்பு, எறா வறுவல் எல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு இந்த கிச்சனுக்கும் அட்டாச் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒரு கரண்ட் அடுப்பு இருக்கு, சிங்க் இருக்கு, அவ்வளோதான். இங்கே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி மேலே வச்சுப்போம். இந்த பாத்திரம்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து கீழே போட்டுருவோம் நாங்கள். அவ்வளோதான். இதெல்லாம் மசால் டப்பிலாம் இருக்கு இல்லையா? குட்டி குட்டி மசால் டப்பி அதெல்லாம் போட்டு வச்சுப்போம். அது ஃப்ரிட்ஜு. ஷேட்டை வந்து ஆசைப்பட்டு வந்து ஓவன் ஒன்று வாங்கினா அது என்னன்னா மூளையில் தூங்குதுங்க. தூங்குது பாருங்க. செய்வா, ஒர்க்லாம் ஆகுது. பட் அவ வந்து ரொம்ப பிஸியாக படிப்பில் இருக்கிறதுனால அவங்க செய்ய டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஒர்க் ஆகுது. செய்யணும்னா செய்வான். மூடிடலாம். இவ்வளோ கிச்சன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, திட்டமான ஒரு கிச்சன். அது ஒரு லைனாக நிற்கலாம். ஒரு 3 பேர் 4 பேர் நின்று சமைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதே வந்தீங்கன்னா இங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க ஒரு ரூம் இருக்கு. லைட் போட்டுக்கலாமா? ஓகே. இந்த ரூம் எம்டி தான். இது பேஸ்னா எக்கோ கேக்கும். ரொம்ப எதுவுமே இல்ல. இங்க ஒரு விண்டோ பேக் சைடுல பாக்குறதுக்கு. ஓகே. இங்க கொஞ்சம் புக்ஸ்லாம் இருக்கு. இந்த ஃபுல்லாவே இங்க எம்டி தான். இங்க எதுவுமே இல்ல. அட்டாச் பாத்ரூம் இது. அதே மாதிரி அந்த அட்டாச் பாத்ரூம் இருட்டா இருக்கு. பட் எல்லா பாத்ரூமும் இன்னும் இருக்கும். அதான் இருக்கு. அதனால நான் காமிக்கிறேன். வா வா செல்ல போயிடலாமா? இன்னொரு ரூம் பக்கத்துல பெட்ரூம். பட் பெட் இல்ல. இங்கேயும் அதே தான், சேம் தான். இங்க வந்து கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே செஞ்சு மரத்தால செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு
பீரோ முதற்கொண்டு கட்டெல்லாம் எல்லாமே செஞ்சு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க கடையில். ஸோ அதனால தான் இன்னும் பீரோலாம் இல்லை. இங்கே ஒரே ஒரு கட்டல் மட்டும்தான் இருக்கு. இங்கே நான் அவினாஷி ஸ்வேதா அது மாதிரிலாம் இங்கே இந்த ரூம் வந்தாக்கா வத்சன் வந்து எல்லாத்தையும் ஈர்த்து போட்டுருவோம். ட்ரெஸ் எல்லாமே ஈர்த்து போட்டு இது பண்ணிடுவான். அதனால கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். நீங்க அதெல்லாம் எதுவும் தயவு செஞ்சு பேட் கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஹோம் டூர் போட சொல்லி ரொம்ப ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணிட்டேன். பேசினே இருக்கும்போது வேலையை காட்டுறான். வீடியோ டிஸ்டர்ப் ஆகுதா? சரி வெளியில போயிடலாமா? ஸோ இவ்வளோதான். இங்கேயும் இதே மாதிரி சேம் அந்த ரூம் மாதிரி இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இவன் இது மாதிரி தான் பேசக்குள்ள ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவான். வாங்க வெளியில போயிடலாம். அழகா இருக்கு. இந்த 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 செடி சூப்பரா இருக்கு. இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஸ்வேதா. அப்படியா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த மாதிரி கைப்பிடி வச்சு பண்ணியிருக்காங்க. இரும்புல என்னது இது? ஸ்டீல். எஸ்எஸ் ஸ்டீல். ஏதோ இப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு வீடு இருக்கு. வாடகை கூட இருக்கலாம். பட் வாடகை தான் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது தாராளமா இருக்குன்னு சொல்லிட்டு வாடகை. ஆனா மேல இவங்களும் வர மாட்டாங்க. இதான் ஒரு ரூம். ஒரு ரெண்டு கப்பிள்ஸ் ஐ மீன் மேரிட் கப்பிள்ஸ் இருக்கலாம். இங்க ரெண்டு பேர் இருக்கலாம். மேரிட் கப்பிள்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்டேஜ்லாம் இருக்கு இதுல. வேற ஒண்ணும் இல்ல. பெட்ரூம் வந்து தாராளமா இருக்கு பாருங்க. பீரோ வச்சுக்கலாம், பெட் போட்டுக்கலாம், இல்லையா கீழே கூட நீங்க படுத்துக்கலாம். சரி நான் என்ன சொல்றேன்னா வாடகை எவ்வளவு போறாங்க. அப்புறம் இங்க வந்து ஒரு விண்டோ சூப்பரா நல்லா வெளிச்சமா இருக்கு பாருங்க. இல்ல ஓகே. இங்கே ஃபேன் லைட் எல்லா வசதியுமே இருக்கு. பாத்ரூம் தவிர பாத்ரூம் வந்து இன்னும் சரி பண்ணல. அதையும் கூடிய விரைவில் ரெடி பண்ணிடுவாங்க. சூப்பரா இல்ல போலாம். இல்ல வந்துருங்க. இந்த இடம் வந்து பட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடமும் ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் தண்ணிலாம் வரும். தண்ணி வருது. இது கீழே கிடக்குது. இந்த காக்கா தண்ணி விட்டுரும். இது எல்லாமே பூச்செடி, கண்ணாறு செடி அதெல்லாம் இங்கே வச்சிருக்கா. ரோஸ் செடி, குண்டுமல்லி செடி. இங்க இருந்து இப்படி பார்த்தா நல்லா இருக்கும். ஆனா பயமா இருக்கும். நல்லா இருக்கும், அழகா இருக்கும். இல்ல வியூலாம் நல்லா இருக்கும். இங்க இருந்து அவ்வளவுதான். இப்படியே போனா நம்ம விநாயகர் 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 இதுதான் ஹைலைட்ஸ். வெளியில் இதை பாருங்க. இங்க இருந்து பார்த்தாக்கா இந்த விநாயகர் வந்து ஹைலைட்ஸ். இந்த வீட்டுக்கு இந்த விநாயகர் தான் எப்படின்னா மெயின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அழகா இருக்கும். ஆனா இந்த விநாயகரை விட்டுட்டு படைக்கவே மாட்டாங்க. எப்பவுமே வெள்ளிக்கிழமை ஏதாவது ஃபெஸ்டிவல் இந்த விநாயகருக்கு தான் ஃபர்ஸ்ட் பூஜையே. அதாவது வந்து மேல வீட்டுக்கு 2 மாடிக்கு மேல 3வது மாடி. இது ஃபுல் வியூ தெரியும். மேல ஏர்னிங் வச்சுக்கோங்களா, ஆவில் கோயிலாப்பாளையமே தெரியும். ஆமா ஏறி காமியப்பட்டே மேல ஏறி மேலே இது மேலே ஏரியா எப்படி ஏற முடியும் இல்லையே. அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு டேங்க் வச்சிருக்காங்க. இது இது மேலே வர முடியாது. என்னதான் அனுப்புவாங்க. என்ன வந்து எப்ப பார்த்தாலும் சாகரே தண்ணி ரொம்பிச்சு போய் பார்த்துன்னு வா, தண்ணி ரொம்பிச்சு போய் பார்த்துன்னு வா, பார்த்து என்ன ஏற முடியாது. போலாமா கீழே? போலாம். இதோ இதை பாருங்க. இது வந்து கீழே 2வது மாடி. இது துணிலாம் காயுது பாருங்க. சரி வாங்க. இதுதான் வந்து நடுமாமா வீடு. அது தார்னேஷ் வீடு. தரணி தார்னேஷ் வீடு. அது இது கீழே போலாமா? போலாம். இப்படி போய் அப்படி வரலாம், அப்படி போய் இப்படி வரலாம். வரலாம். நல்லா சூப்பரான பிளான். ஆனால் பட் கைப்பிடி இல்லைங்க. கொஞ்சம் சேஃபா தான் நடந்து போகணும். குழந்தைங்களாம் யாரையும் விடக்கூடாதுனால. சரி ஓகே இறங்கலாமா? ஓகே இறங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக காமிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3வது மாடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். இது வந்து நான் கடையில் தான் வந்து இவங்க வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா. ஸோ இங்கே நின்றுட்டு நம்ம வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய பேர் வந்து அக்கா வீடு போடுங்கன்னு சொல்லிட்டோம். நாங்கள் போட்டுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க் பண்ணி
இன்னொரு ஹோம் டூர் கூட நாங்க போடுவோம் கண்டிப்பா. அது இதை விட சூப்பரா இருக்கும் இல்லையா? ஸோ மறக்காம அந்த ஹோம் டூரையும் எனக்கு பாருங்க. இப்போ இதை போட்டிருக்கோம், மிஸ் பண்ணாம எல்லாரும் பார்த்துட்டு ஷேர் பண்ணிடுங்க வீடியோ. பாய் பாய் பாய். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நல்லா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா